டீச்சர்ஸ் மட்டும் ஏன் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க? மேடம் நீங்க ரொம்ப தப்பு பண்ணீங்க. அப்டேஷன் வேற, சிந்தனை சக்தி வேற. பெற்றவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, எப்படி பேக் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எப்படி ஷூஸ் வாங்கியிருப்பாங்க, எத்தனை இடத்துல லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்க்கறதே கிடையாது. அது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கிளாஸ் ரூம்ல இருக்கும் போதே ஒரு பொண்ணு வந்து பையனை கிஸ் பண்ற அளவுக்குலாம் கூட வந்துருச்சு. நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பாங்கன்னு நினைச்சு விடும்போது அவங்க அதை வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதை வந்து செதிச்சிடுறாங்க. நகைச்சுவையோட பாடத்தையும் நடத்தினாங்கனாக்கா பிள்ளைங்க க்ளோஸாகவும் இருப்பாங்க, அவங்க சொல்றதையும் கேட்பாங்க, நல்லாவும் படிப்பாங்க. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா 20 வருஷமா பல பள்ளிகள்லையும் பல கல்லூரிகள்லையும் ஆசிரியரா இவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மிக சிறந்த ஒரு எழுத்தாளரும் கூட. இன்றைய காலகட்டத்துல பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்காங்க, என்னென்ன தவறுகள் செய்யறாங்க, சோ பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன மாதிரி போராட்டங்கள் நடக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்ப நாம வந்து மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தப்பான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும். இந்த ஏஜுக்கு மேலதான் லவ் எல்லாமே, ஒரு கெட்ட பழக்கம் எல்லா விஷயமும் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் இந்த ஸ்கூல் டைம்லயே வந்து லவ் ஆரம்பிச்சிருது. ஏன்னா சோசியல் மீடியால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பாலியல் சீண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி டே பை டே வந்து நாங்க நியூஸ் எல்லாம் படிக்கிறோம், நிறைய கேள்விப்படுறோம். இந்த விஷயம் ரொம்பவே அதிகமா நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 15 வயசு பையன் 25 வயசு டீச்சர், ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து இவங்க லவ் பண்றது, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயமும் இப்ப ஸ்கூல்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆமா மேம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எப்படின்னாக்கா இந்த மீடியா தாக்கம் சொன்னீங்களா, அது அதிகமா இருக்கிறதுனால இப்ப அதிகமா அதை நம்ம பாக்குறோம், இயல்பாவே பாக்குறோம். அதை நாங்க ப்ராக்டிக்கலாவும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணை வந்து விரும்ப வைக்கிறதுன்றது வந்து ஒரு இதா வச்சுக்கிறாங்க. நிறைய இந்த மூவிஸ் பாக்குறாங்க இல்லையா. ஸோ இது வந்து காலேஜ்ல தான் ஆரம்பிக்கும் அந்த காலகட்டத்துலலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு 9th 10th வந்து உடனே கூட ஆரம்பிச்சுறாங்க லவ் பண்றது, அவங்கள அட்ராக்ட் பண்றது. அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகலைன்னா அதுக்காக கையை சும்மா கிழிச்சுக்கிட்டு பேண்டேஜ் போட்டுட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் ஒரு உண்மையாவே செய்யறாங்க. அது ஸ்டண்ட்னு கூட சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவோம் ஸ்டண்ட் இல்ல, அதெல்லாம் பண்றதை நானே பார்த்திருக்கேன். அந்த பிளேடால நடந்திருக்கு, குறிப்பா நடந்திருக்கு. அந்த பசங்களை கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் பண்ணா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த பொண்ணு மேல ஒரு பிரியம் வந்துருச்சுனாக்கா அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அது ஏதாவது கை கால் ஏதாச்சும் கட் பண்ணிட்டு அது பேண்டேஜ் போட்டு, ஏன்னா ஒரு அனுதாபம் வரும்ல, அதை வச்சு அது காத்திருப்பாங்களான்ற மாதிரி பண்ணி அட்ராக்ட் பண்றாங்க. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு, அது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கிளாஸ் ரூம்ல இருக்கும் போதே ஒரு பொண்ணு வந்து பையனை கிஸ் பண்ற அளவுக்குலாம் கூட வந்துருச்சு. அந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் நம்ம பேரண்ட்டை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து சில விஷயம்லாம் பண்ணி தெளிவுபடுத்தின பிறகு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சஸ்பென்ஷன் கொடுத்தோம். சஸ்பென்ஷன் கொடுத்து திருப்பி ரீஎன்ட்ரி ஆகுறான் அந்த பையன். நீங்க மீடியா தாக்கம் சொன்னீங்க இல்லையா, அவன் வந்து அவ்வளவு எமோஷனலா வரான். என்னன்னாக்கா அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே என்ட்ரு ஆவறான். இன்னொரு பையன் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசியிருக்கான், சினிமால காமிக்கிற மாதிரி. உடனே வந்து என்ன பண்றான், அந்த பையனை வந்து அடிக்க வந்து ட்ரை பண்ணி அடிச்சுட்டான் 2 பசங்க. அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறான்னு எனக்கு அவ்வளவு அந்த ஹீரோயிசம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப தடுக்க போற ஆசிரியர்கள் அவன் மைண்ட் பண்ற மாதிரி இல்ல, அந்த அளவுக்கு இப்ப இதா போயிட்டு இருக்கு. அப்புறம் வேற வழி இல்லாம பிரின்சிபல் லெவல்ல நம்ம எல்லாம் பேசி, ஏன்னா +2 அவனோட எதிர்காலம், பேரண்ட்ஸ் எல்லாம் வரவழைச்சு நேரடியா எக்ஸாம்க்கு எழுதுங்க அப்படின்னு அந்த பையனுக்கு வார்னிங் கொடுத்தோம். இந்த 2 பையன் தப்பா பேசவங்களுக்கு ஒரு வாரம் சஸ்பென்ஷன் கொடுத்தோம். இப்ப திருப்பி அட்மிட் பண்ணி அவங்கள வந்து வழி நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு மெயினா வந்து கவுன்சிலிங்ஸ் நிறைய கொடுக்குறோம். ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப அவங்கள வந்து மிரட்டும் போது அதுக்கு அகேன்ஸ்டா தான் போறாங்க. அதனால இதுதான் வாழ்க்கை, இது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் பொறுமையா நீங்க படிப்புல நாட்டம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி கேசஸ் வந்து நீங்க டீல் பண்றீங்க இல்லையா, இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, சஸ்பென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. டீச்சர்ஸ் திட்டினதுனால அந்த டீச்சரை வந்து மர்டர் பண்றது, இல்லாட்டி வழியில போறப்போ ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி பயம் உங்களுக்கு இருக்கா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும்?
எல்லா ஃபீல்டுலயுமே ஒரு கட்டத்துல ஒரு பயம், ஃபியர் இருக்க தானே செய்யும். ஆனா வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் குடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயுமே கவுன்சிலிங் வந்து டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்றோம். சைக்காலஜிக்கலா எப்படி வந்து அவங்களுடைய நம்ம பேசுறது வேற, சைக்கியாட்ரிஸ்ட் உளவியல் நிபுணர் பேசுறது வேற. அவங்க செய்யற தப்ப அவங்க உணர்த்துவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபின்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த மன அழுத்தம் அதிகமாகும் போது, மன உளைச்சல் அதிகமாகுது, மனநோய் அதிகமாகுது. குழந்தைக்கு இப்ப சொன்னீங்களா நிறைய போர்ஷன்ஸ்னால வருது, இல்ல இந்த அஃபேர்ஸ்னால வருது. இதுக்கெல்லாம் வந்து எவ்ரி ஸ்கூல் ஹஸ் காட் அ கவுன்சிலிங் டீச்சர் ஹூ இஸ் அ கவுன்சிலர். அவங்க பேசுற விதம் வந்து கொஞ்சம் வந்து பண்படுத்துது. அவங்கள பண்படுத்தும் போது அவங்க ஏத்துக்கிட்டு அவங்கள வழி நடத்துறாங்க. நல்ல ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு. அது கொஞ்சம் அதே பெட்டரா இருக்கு. மாதிரி இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டே வந்து பொண்ணுங்க நிறைய பியர் குடிக்கிறத நான் வீடியோவா பார்த்திருக்கோம். ஆமா. பசங்க அதை தாண்டியே பண்ணிட்டு இருக்காங்க. பைக் ரைடு அது குடிச்சிட்டு பைக் ரைட் போயிட்டு நிறைய அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது. ஸோ அந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது எப்படி பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. முதல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாம தான் இருக்கும். இதுல ஒருத்தன் வந்து ஹீரோவா தன்னை காமிச்சிக்கிறதுக்காகவோ, இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு, அந்த சோர்ஸ்ல இருந்து அவனுக்கு வந்து அவன் 10 பேர்கிட்ட அதை கொடுக்கும்போது ஒரு பணம் வருது அப்படின்றப்ப அவன் ஃபர்ஸ்ட் பணத்துக்காக செய்ய ஆரம்பிக்கிறான். பணம் வருது, நம்ம ஜாலியா செலவு பண்ணலாம், எங்க சினிமாக்கு போகலாம், இல்ல வந்து ஏதாவது வந்து பார்ட்டிஸ்க்கு போகலாம் சொல்லிட்டு அந்த சப்ளை பண்றான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுறாங்கனாக்கா அடிக்ட் ஆயிடுறாங்க. இல்ல நம்ம எஜுகேஷனே வந்து நமக்கு பாத்தீங்களா 10th சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 12th சிலபஸ்லயும் சரி, சயின்ஸ்க்கு வந்து பின்னாடி சொல்லி தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்லாம் பண்ணக்கூடாது, இட்ஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதே மாதிரி போதை பொருளும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே இருக்கு. படிக்கிறாங்க. படிப்புன்றது புத்தகத்தோட போயிடுது. வாழ்க்கைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையும் வந்து ஒரு ஃபன்னா போகணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நாங்களே வந்து சிசிடிவி கேமரால பாக்குறோம். பார்க்கும்போது பார்த்தா அவன் எடுத்து கொடுக்குறான் எல்லார்ட்டையும் எடுத்து கொடுத்தோன்னா எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இதா இருக்காங்க. அப்படியே மிதக்குற தூக்கம் வருது அவங்களுக்கு. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறாங்க. அப்புறம் வந்து இத 2-3 நாள் கவனிச்சுட்டு யாரு கொடுக்குறாங்கன்ற பையனை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சு பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப வேதனையா இருந்ததுன்னா, அந்த பையனை கொண்டு வந்து அந்த அம்மா போடுது. வீட்டு வேலை செய்யற அம்மா அந்த அம்மா. இந்த ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா அந்த பையன் மேன்மையா வருவான்னு நினைச்சு போடுற பையன் இப்படி அடிக்ட் ஆகுறான். அப்ப அந்த தாய் கதறி அழும்போது ரொம்ப மன வேதனையா தான் இருந்துச்சு. இப்படி எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அவங்க மேல அவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சு நாளை நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பாங்கன்னு நினைச்சு விடும்போது அவங்க அதை வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதை வந்து செதிச்சிடுறாங்க. ஏன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு மீடியா ஒரு பக்கம் தாக்கும். அது இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த ஜாலியா இருக்கணும்ன்ற ஒரு விஷயமே இருக்கே தவிர லைஃப்ல எப்படி எல்லாம் முன்னேறணும்ன்ற ஆம்பிஷன் வேற குறைஞ்சிட்டே வருது. இப்ப ஆம்பிஷனே இல்லாம தான் இருக்காங்க. இன்னைக்கு வாழ்ந்தா சந்தோஷமா வாழணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்கூலோட விஷயத்துல நிறைய இப்போ வந்து தலையிட்டு பண்றாங்க. ஸோ அவங்களே வந்து ஸ்டூடெண்டோட நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு? உங்களோட ஒர்க்கை நீங்க செய்ய விடாம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சினா சைல்ட் கேன் டாக் டு பர்டிகுலர் நம்பர், என்ன அபியூஸ்மெண்ட் இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பேசலான்றப்பல கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பக்கம் கவர்மெண்ட் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா மெயினா வந்து அடிக்கக்கூடாது அப்படின்றப்பல ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அது எப்போ வந்ததோ அன்னில இருந்து தான் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளே. அது அடிக்க மாட்டாங்க டீச்சர், கண்டிக்க மாட்டாங்கன்றப்போ அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடத்தை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாம மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு தான் கெடுதல் அப்படின்னு தெரியல. அதை தாண்டி நாங்க கொஞ்சம் கண்டிச்சாலும் பேரண்ட்ஸ் சைடு இருந்தும் அவங்க வந்து புரிஞ்சுக்காம வந்து ஆர்கியூ பண்றதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிரைமரி லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட் வந்து கொஞ்சம் கூட அந்த குழந்தை டிஸ்டர்பே ஆகக்கூடாது, குழந்தைய அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு குயின் மாதிரி கிங் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அதட்டினா தானே குழந்தை கீழ்ப்படியும். அப்பதானே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல குழந்தை உருவாக்கணும்னா எல்லாருடைய சப்போர்ட், ஸ்கூல், பேரண்ட், ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு ப்ராப்பர் இதில் போனதான் நல்ல ஒரு
ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம ஓகே. கொண்டு வர முடியும். ஸோ நீங்க இன்னொரு இன்சிடென்ட் வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேர் குடுக்குறோம் 10th 12க்கு அப்படின்னு சொல்லி. ம். ரீசென்ட்டா ஒரு பையன் வந்து +1 படிக்கிற பையன் 4 மாடி அவ்ளோ பெரிய பேக் வெயிட் தூக்கிட்டு வந்து உட்கார்ந்த ஒரு 10 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்னால வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு சடன் டெத். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த டெத்துக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட் என்ன முன் வச்சாங்கன்னா, இவனுக்கு வந்து தினமும் 7 மணிக்கெல்லாம் அவன் ஸ்கூல் போவான். பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா என் பையன் நல்லா படிப்பான். ஸோ அவ்ளோ வெயிட் அவன் தூக்கிட்டு போனதுனால தான் அவனுக்கு அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆ- அதுக்கான ரீசன் வந்து நீங்க என்ன நாங்க நினைக்கிறீங்க? வந்து அவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வர சொல்றது இல்லையே மேடம். இல்லையே நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னல எல்லா எல்கேஜி குழந்தைங்களோட பேக்கும் அவ்ளோ பெருசு தான் இருக்கு. +2 பசங்களோட பேக்கும் அவ்ளோ பெருசா தான் இருக்கு அப்படின்னு. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ம். வந்து நாங்க எந்த புக்கு கேட்டாலும் அவனுக்கு எடுக்கிறதே கிடையாது ஆக்சுவலா. ம். ம். நாங்க வச்சுக்கிற ஸ்பெசிமென் காப்பி வச்சுதான் நாங்க முக்கவாசி நடத்துவோம். ஓகே. அவ்வளோ புக்ஸ் அவனுங்க தூக்கிட்டு வர்றது கிடையாது. ம். நோட்ஸ் எல்லாமே இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ம். இன்னும் கேட்டிங்கன்னா நாங்க கம்மிப்படுத்திட்டோம் ஆக்சுவலா. முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவோம். கிளாஸ் டெஸ்ட்டு, அப்சர்வேஷன், டெஸ்ட் நோட்டு இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடுவாங்க. புக்ஸ் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. அதுல ஓகே. வந்து வால்யூம் 1 என்ன நடத்துறோமோ அதுதான் கொண்டு வருவாங்க. ம். ம். அவ்வளோ புக்ஸ் தூக்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. அது ஏன் அவன் அப்படி எடுத்துட்டு வந்து இதுவானான்றது எனக்கு ஒண்ணும் புரியாத புதிரா தான் இருக்கு. ஓகே. கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. ஓகே மேம். நெறைய விஷயங்கள் ஸ்டூடண்ட் அண்ட் டீச்சர் அவங்களோட ம். ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஒரு ஸ்டூடண்ட் சைட்ல இருந்து என்னென்ன வெயிட் இருக்கு, ஐ மீன் என்னென்ன பிரஷர் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ம். இப்போ ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 புக்கு, 5 நோட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு மூட்டை அளவுக்கு குடுத்துடுறீங்க குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு போறதுக்கு. தூக்கிட்டு போக முடியாம அந்த குழந்தைங்க எல்கேஜி குழந்தையோட பேக்கும் அப்படிதான் இருக்கு. +2 படிக்கிறவங்களோட பேக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5, 6 நோட்டு, 5, 6 புக்கு அப்படி குடுத்துடுறீங்க. ம். பிளஸ் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ம். ஐ மீன் சாரி ஸ்டடீஸோட அந்த ம். ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரே நாள்லயே கிளாஸ் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் வைக்கிறீங்க. அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இந்த ம். மாதிரி ப்ரெஷர் அதிகமாகுது, சிலபஸ் அதிகமாகுது. ஏன்னா அப்போ இருந்த சிலபஸ்க்கும் இப்போ வந்து புக் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ப்ரெஷர் ஆகுது. ஸோ ப்ரெஷர் ஆகும்போது அதுல இருந்து ரிலீஃப் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்றாங்க. அந்த டைமை சேவ் பண்றதுக்காக ஃபோனை பார்த்து எல்லாமே கடகடன்னு படிச்சு ஹோம்ஒர்க் எழுதுறது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சாட் ஜிபிடி சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து டோட்டலா 1 to 12 எல்லா கிளாஸ்க்கும் தேவையான அத்தனை சிலபஸும் அதுக்குள்ள இருக்கு. புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் அதுல வந்துடுது எல்லாமே. ஸோ அதை பார்த்து ஈஸியா எழுதிட்டு போறது தானே வந்து பார்ப்பாங்க. பிளஸ் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு. ஸ்டடீஸோட ப்ரெஷர் அதிகமா இருக்கு. பேக் அவ்வளோ வெயிட் கொடுக்குறீங்க. ஸோ எல்லா விஷயமும் இப்படி சேஞ்ச் ஆகுறப்போ அப்போ ஸ்டூடெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆயிட்டு போறாங்க. அப்போ டீச்சர்ஸ் மட்டும் ஏன் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க? மேடம் நீங்க ரொம்ப தப்பு பண்ணீங்க. அப்டேஷன் வேற, சிந்தனை சக்தி வேற. ஓகே. அப்டேஷன் ஆயிட்டு தான் போயிருக்கோம். டெக்னாலஜில இன்னைக்கு எத்தனையோ விதமான அப்டேட்ஸ் இருக்கு. ம். அதுல நான் மறுக்கல. ஓகே. ஆனா ஸ்- மாணவ பருவம்ன்றது சிந்திக்க வேண்டிய பருவம். ம். சிந்திக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்புறாங்க பேரண்ட்ஸ். ம். இப்போ அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து போய் படிச்சோம். ம். நமக்கு எந்த கூகுள் இருந்தது, எந்த சாட் ஜிபிடி இருந்தது சொல்லுங்க மேடம். அதுதான் அந்த கால படிப்பு வேற, இந்த கால படிப்பு வேற. இருங்க மேடம், படிப்புமே அதே மாறிடுச்சுல்ல. படிப்பு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேர்ச்சி விழுக்காடு பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது பாய்ஸ் கிட்ட. இப்போ இருக்குங்களா? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்து பாருங்க. ம். எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து அந்த காலத்துல படிக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, ம். நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் வந்து புத்தகத்துல தான் இருப்போம். ஓகே. புத்தகத்துல இருப்போம். அவங்க கொடுத்துக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் விடைகளை எழுதி 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 தான் படிப்போம். ம். நல்ல மதிப்பெண்களை நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே. இப்ப இந்த அது அப்ப நம்ம என்ன ஏதாவது கூகுள் சர்ச் போட்டு படிச்சோங்களா? இல்ல. இல்ல அப்ப ஏதாவது வந்து இந்த மாதிரியான ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப்ல இருந்து எடுத்து படிச்சோமா? ம். இல்லையே. ம். ஒண்ணுமே இல்லையே. இல்ல. கொஷின் நம்ம புக்கு தான் நமக்கு சோர்ஸ். ஓகே. புக்ல இருக்கும். அந்த புக் பேக் கொஷின்ஸை நல்லா படிப்போம். புக்கின்ல இருந்து வந்தாக்கா புக்கை தரோ பண்ணிப்போம். ஒரு சாப்டரா என்ன சொல்லியிருக்காங்க, வாசிக்கிற இது அதிகமா இருந்தது. ம். வாசிக்கும் திறன் வேணும் மேடம். இன்னைக்கு தமிழ் எவ்வளவு பிழை எழுதுறாங்க தெரியுங்களா? ஆமா. நம்ம அன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிப்போம். அது இல்லாம நம்ம புக்கை படிப்போம். அம்புலி மாமா அந்த மாதிரி கதை புத்தகங்கள்லாம் இருந்தது. நமக்கு வேற வழியே கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசுல படிப்போம். ம். அப்ப நமக்கு லை எப்படி போடணும், நை எப்படி போடணும், அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியும்.
வாசிப்போம், படிப்போம், எழுதுவோம். அப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சு எழுதுவோம். எங்க துணைக்கால் போடணும், போடக்கூடாதுலாம் தெரியும். இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாசிப்பே குறைஞ்சு போச்சு. தமிழ் பேப்பர் படிக்கிறதில்ல, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. எதையாவது ஒரு லாங்குவேஜ் உருப்படியா படிக்கணும். எதையுமே உருப்படியா படிக்கிறது கிடையாது. ஏதோ புக்க கூட சும்மா அந்த நேரத்துக்கு புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அப்படியே வந்து எழுதுறாங்க. அதுல 10 மிஸ்டேக் வருது. புரியுதுங்களா? அது இல்லாம அவங்க வந்து வீட்ல போயிட்டு டியூஷனே என்ன கேட்டாக்க எனக்கு டியூஷன்ல உடன்பாடு கிடையாது. புத்தகத்துல இருக்கிறத நீ படிச்சா போதும். புத்தகத்துல முழுமையா ஆசிரியர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. முதல் வரியில இருந்து இறுதி வரைக்கும் அவங்க என்ன நடத்தினாலும் அன்றைக்கு பாடத்தை அன்றைக்கே நீ படிச்சுட்டு அதுல டவுட் இருந்தா அடுத்த நாள் போய் கேட்டா கண்டிப்பா அப்பெல்லாம் எங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. அதுலயே ஒரு நாலேஜ் கிடைச்சிரும். அதை வச்சுதான் நாங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி எழுதணுமே தவிர எங்களுக்கு அந்த காலத்துல எந்த ஒரு சாட் ஜிபிடியும் கிடையாது, எந்த ஒரு கூகுள் சர்ச்சும் கிடையாது. நாங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் வந்து மாவட்ட அளவுல முதல் மதிப்பெண் பெற்று வாங்கினேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சாங்க. டவுட்னு அவங்க கிட்ட தான் போய் கேட்போம். இலக்கணமா இருக்கட்டும், வேற ஏதா இருக்கட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அதிக பயிற்சி வந்து எழுதுறதுல இருந்தது. இப்ப எத்தனை குழந்தைங்க எழுதுறாங்க டெஸ்ட், தப்பு இல்லாம எழுதுறாங்களா? ஏதோ கிறுக்கி கொடுத்துட்டு போதும் மேம்ன்றாங்க. பாஸ் மார்க் வந்தா போதும். அவங்களுக்கு ஆம்பிஷனே குறைஞ்சிருச்சு. ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், பேரண்ட்ஸ்க்கு வந்து தொந்தரவு இல்லாம நல்ல சீட் மெரிட்ல வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட பசங்க மேம் இன்ஜினியரிங் எப்படியும் வாங்கிடலாம் மேம், எப்படி நல்ல மார்க் வாங்கினாதான் டோட்ல எல்லாம் போய் வாங்க முடியும். இல்ல மேடம், அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்க போயிட்டு சீட்டு கிடைச்சிரும். தைரியமா பேசுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி இருந்தா போதும். அது வந்து நல்ல ஒரு மெரிட் சீட்ல வாங்கி போகணும் அப்படின்ற எண்ணம் இல்ல. பெத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது எண்ணம் இல்ல. பெற்றவங்களுடைய அவங்க அந்த ஒரு பெத்தவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, எப்படி பேக் வாங்கி கொடுத்திருப்பாங்க, எப்படி ஷூஸ் வாங்கியிருப்பாங்க, எத்தனை இடத்துல லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க சிந்திச்சு பாக்குறதே கிடையாது. ரொம்ப மேலோட்டமா இருக்காங்க அவங்க. நம்ம அன்னைக்கு பேரண்ட்ஸோட வழிகளை புரிஞ்சுப்போம். இத்தனை லோன் போட்டுதான் அப்பா நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு, அந்த அதுக்கு நம்ம கண்டிப்பா நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, மெரிட் சீட் வாங்கணும், இப்படிலாம் நம்ம நினைச்சோம். இன்னைக்கு பசங்க நிறைய பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி நிறைய குழந்தைங்கலாம் வந்து இப்போ ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியாக்குள்ள வந்து சின்ன சின்ன குழந்தைங்க ரீல்ஸ் பண்றாங்க. அதை வந்து பேரண்ட்டுமே என்கரேஜ் பண்றாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல்ல டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்றாங்க. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. அப்போ அந்த சின்ன வயசுல வர்றதுதான் பெருசானாவும் வருது. ஸோ பெருசாகியும் அவங்க அதே ரீல்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆகி இருக்காங்க. அப்போ இது தப்பா தெரியுது. அப்போ அது குழந்தையிலே வந்து கண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சா, ஆனா அதுக்கு டீச்சர்ஸே நிறைய பேர் வந்து அவங்களும் சேர்ந்து கூட ரீல்ஸ் எல்லாம் பண்ணி நாங்க நிறைய பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படியும் இப்போ எல்லாமே நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆமா, அது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா வந்து என்னன்னாக்கா ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ். ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் வந்து சொல்லலை. அந்த +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நல்ல அவங்களோட கேரியரே அப்பதான் டிசைட் ஆகுது. அந்த சமயத்துல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்க என்கரேஜ் பண்றது கிடையாது. இன்னும் கேட்டா இன்ஸ்டாலே இருக்கக்கூடாது, இன்ஸ்டால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்களோட நல்லதுக்கு தான் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா முதல் கவனம் வந்து படிக்கட்டுகள் ஏறுவது, கடைசி படிக்கட்டு ஏறி அந்த வானத்தை எட்டி பிடிக்கிற உயரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி விருப்பப்படுறோமோ அது மாதிரி அமைச்சுக்கலாம். அந்த படிக்கட்டு ஏறி அந்த உச்சிக்கு போற வரைக்கும் ரொம்ப கவனம் தேவை. ஒவ்வொரு படிக்கட்டா ஏறத்துக்கு அவங்களுக்கு எப்படியோ அப்படிதான் நாங்க ட்ரெயின் பண்றோம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, படிப்புல கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இது என்ன தெரியுங்களா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. இப்ப வந்து பசங்க சொல்லுவோம், மேடம் இந்த படம் நல்லா போட்டான், ஃபார் எக்ஸாம்பிள் படம் பேரு சொல்லலாம், இருந்தாலும் வந்துட்டு ரீசெண்டா வர படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, இதுல வருது, எல்லாத்துலயும் இப்ப நான் என்ன சொல்வேன், இந்த படத்தை நீ இன்னொரு 6 மாசம் கழிச்சு கூட பாத்துக்கலாம். புரியுதுங்களா? ஒரு படமோ இல்ல ஒரு முக்கியமான விஷயம், அந்த படத்தை நீ இன்னும் 6 மாசம் கூட நீ கழிச்சு பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இதுக்காக ஷாப்பிங் போன, இந்த மாதிரி ஒரு உறவினர் ஃபங்க்ஷன் போன பரவாயில்ல, அதை சாக்ரிஃபைஸ் பண்ண, அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மறுபடியும் வரலாம். ஆனா ஒரு நொடி இப்ப நீ போயிடுச்சுன்னா அந்த நொடி மறுபடியும் வாங்க முடியுமா? அந்த மார்க் +2 மார்க் நீ திருப்பி அச்சீவ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது இல்லைங்களா மேடம்? ஃபைனலா நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அட்வைஸ், பேரண்ட்டுக்கு இந்த அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்தில் வந்து
கனிவோட கண்டிப்பா சேர்த்து கொடுக்கணும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது. பண்ணியே ஆகணும் அப்படின்னு இல்லாம ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், நாளைக்கு கொடுங்கன்னா நாளைக்கு கொடுக்க முடியலன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கேட்கலாம். அந்த கனிவு கொஞ்சம் இருக்கணும். கனிவுக்குன்னு ஒரு நாள் நம்ம வந்து நவம்பர் 13ஆம் தேதி நம்ம கொண்டாடி இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கனிவு நாள் கொண்டாடும் போது அதையும் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு டீச்சர் எப்போ பிடிக்கும்னாக்கா, எப்பவுமே ஹிட்லர் மாதிரி இருந்தால் எந்த குழந்தைக்கும் பிடிக்காது. அவங்ககிட்ட எப்போ கண்டிப்பா இருக்கணுமோ அப்போ கண்டிப்பா இருக்கணும், எப்போ கனிவா இருக்கணுமோ அப்போ கனிவா பேசணும். ஸோ 2 ரோலுமே டுவல் ரோல் மாதிரி மாத்தி மாத்தி பண்ணணும் ஒரு டீச்சர். கொஞ்ச நேரம் சிரிக்கணும் குழந்தைங்களோட, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றது, அவங்களுக்கு அவங்க ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்கல்ல, அதை வந்து ரொம்ப இதாக எடுத்துக்காம அப்படி ஏன் சொல்லிட்டு அதுக்கு அழகா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு கமெண்ட் வந்து ரிப்ளை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதனால டீச்சர்ஸ் வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நகைச்சுவையோட பாடத்தையும் நடத்தினாங்கனாக்கா பிள்ளைங்க க்ளோஸாவும் இருப்பாங்க, அவங்க சொல்றதையும் கேட்பாங்க, நல்லாவும் படிப்பாங்க. இது ஒரு பாயிண்ட் டீச்சர்ஸ்க்காக நான் சொல்றது. பேரண்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா, எப்பவுமே ஒரு அவங்க குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கினா இருக்கிறது ஒரு இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது 30 குழந்தைங்க ஒரு 35 குழந்தைங்க ஒரு வகுப்பறையில படிக்கிறாங்க, +2 மாணவ மாணவிகள்னு வச்சுக்கோங்க. எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட முடியுமா? நீ ஃபர்ஸ்ட் வரணும், நீ ஃபர்ஸ்ட் வரணும்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்கவுங்க கிட்ட ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் இல்லையா? நல்லா படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதுக்கு போதுமான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். டியூஷனுக்கு அனுப்புறது, லேப்டாப் வாங்கி கொடுக்கறது, அவங்க கேட்குற சில விஷயங்கள்லாம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுலாம் கொடுக்கட்டும். அவனுக்கு என்ன இருக்கோ அந்த திறமையை வெளிப்படுத்தி அவன் மார்க் வாங்கட்டும். அந்த மார்க்கை வச்சு அவன் எந்த துறைக்கு விருப்பப்படுறானோ படிக்க வைக்கலாம். அவன் கம்பேரிசன், அவன் பாரு உன்னோட தான் படிச்சுட்டு இருந்தான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், அவனால முடியுது, ஏன் முடியலன்னா குழந்தைக்கு அது இன்னும் பேர்டன், மன அழுத்தம் ஆயிடும். கம்பேரிஷன் பண்ணவே கூடாது பேரண்ட்ஸ். அவனுக்கு என்ன இயல்பா வருதோ அதை மட்டும் படிக்க வச்சாக்க அவன் நிச்சயமா நல்லா வருவான். இதுதான் நான் பேரண்ட்ஸ் கொடுக்குற முக்கியமான அட்வைஸ். கம்பேர் பண்ணாதீங்க, இயல்பா விடுங்க. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ நல்லா படிக்கட்டும், அட் த மோஸ்ட் ட்ரை பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எந்த வருதோ அதை வச்சு அவன் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறானோ அதை வந்து தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. உங்களுடைய கம்பல்ஷன்ஸ் அவங்க மேல போட்டு திணிக்காதீங்க. இப்போ ரீசெண்டா ஒரு மாணவி என்கிட்ட +2 படிக்கிற மாணவி, அவங்க அண்ணன் வந்து டாக்டர் படிக்கிறாங்க. இன்னைக்கு அழறா கிளாஸ்ல, என்னையும் நீட் எழுத சொல்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னம்மா விஷயம், என்ன படிக்க போற? மேடம் எனக்கு வந்து BA கிரிமினாலஜி படிக்கணும், கிரிமினாலஜி படிச்சுட்டு நான் BL படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அவங்க வந்து அந்த அட்வொகேட் தொழிலுக்கு போகக்கூடாது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அட்வொகேட்ல கூட ஷைன் பண்ணலாமே. அவன் எந்த துறையா இருந்தாலும் அவங்க விரும்பி படிச்சு அதுல அவங்க வந்து பதிவு பண்ண முடியும். அவங்க நல்லா அந்த துறையில கால் ஊன முடியும், அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். அதனால அவங்கள ஃப்ரீயா திங்க் பண்ணி அவங்க என்ன படிக்கணுமோ அதை வந்து அவங்க சிந்தனைக்கு மதிப்பு கொடுத்து படிக்க வைங்க. உங்களுடைய ஆசைகளை வந்து அவங்கள போட்டு மேல திணிக்காதீங்க. அது முக்கியமா நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த கால படிப்பு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.